செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ரொம்பவே க்யூட்டான ஒரு மினி பெட்ரூம் தான் ரெடி பண்ண போகிறோம். குட்டி பார்பிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ரொம்பவே குட்டியாக வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒரு 3 பீஸ் மாத்திரம் விட்டுட்டு மிச்சம் எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த லேயெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பெரிய சைடு மாத்திரம் நமக்கு தேவைப்படும். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கீழே வந்து அந்த ஜாயிண்ட் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சைடில் நீளமாக கட் பண்ணோம் இல்லையா, அதையே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டேன். கீழே வந்து தரைக்கு வந்து நான் எல்லாமே கலர் பேப்பர் மாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கலர் டேப்பு, ஜிகினா டேப்பு இல்லைனா ஏதாவது வேறு வந்து யூஸ் பண்ணணும், லேஸ் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம் தான். நான் ஃபுல்லாகவே பேப்பரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பேப்பரை வச்சு ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிட்டேன். சைடில் 2 வால் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டார்க் ப்ளூ கலரும் இந்த சைடில் ஆரஞ்சு கலரும் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். வேறு ஏதாவது கலர்ஸ் ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கோங்க. இல்லை கில்டர் ஷீட் இருக்குது நான் அதை ஒட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட அதையும் ஒட்டிக்கோங்க. எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கலர் பேப்பர்லேயே வந்து ஒட்டி விட்டுருக்கேன். கலர் பேப்பரில் பண்ணி பார்த்தாலுமே நீட்டாக தான் இருக்கும். உங்களால் ரொம்ப செலவுலாம் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 3 பக்கமும் ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு குட்டி பெட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிற்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் பேப்பர் வச்சு. அதுக்கு இந்த மாதிரி சென்டரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக மடித்து வந்து ஒட்டி விட முடியும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சைடில் எல்லாம் மடித்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கம் அப்ளை பண்ணி இந்த சைடில் கீழே ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக மடிக்கிறனால கம்மு காயறதுக்கு முன்னாடியே மடிக்கிறனால அது கொஞ்சம் நாள் விழுகிற மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுக்குவேன். இப்போ வந்து இந்த மாதிரி சைடில் மாத்திரம் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து உள்கூடி மடித்து ஒட்டி விட்டுடலாம். அப்படி ஒட்டினோன்னா நமக்கு சூப்பராக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து அப்படியே கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணது அப்படியே தெரியும். கட் பண்ணாமல் இந்த மாதிரி உள்கூடி மடித்து சைட்லலாம் வந்து மடித்து ஒட்டி விட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு ஃபினிஷிங்கு. அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், சைடில் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நிற்க வச்சோன்னா சூப்பரான ஒரு பெட்டு மாதிரி ரெடி ஆகிடும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை அப்படியே கவுத்தி இந்த மாதிரி ஒட்டி வச்சோன்னா நமக்கு வந்து பெட்டு மாதிரி ரெடி ஆகிடும். இதில் நம்ம வந்து பில்லோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சாயறதுக்கு ஒரு கம்மி மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேப்பர் வச்சு கரெக்டாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை இந்த மாதிரி உள்கூடி வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ சூப்பராக ஒட்டிட்டேன். பெட்ஷீட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் வளைவாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ண பெட் மேலே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக ஒட்டியாச்சு. அடுத்து தலகாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்டை வளைவாக அதாவது பில்லோக்கு தகுந்த மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரே ஒரு பில்லோ தான் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் 2-3 பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலரில் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி வந்து உள்கூடி வளைச்சி வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அடியில் நம்ம ஒட்டினது தெரியாமல் இருக்கிற மாதிரி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. சூப்பரான பெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி பெட்டு பக்கத்தில் அதில் ஃப்ளவர் வாஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு குட்டியாக ஃப்ளவர் வாஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் ஒரு மேக்கப் செட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஆனால் அதில் வந்து நம்ம புக்கு மாதிரி வச்சுட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாக்ஸ் ஷேப்க்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து எல்லோ கலர் ஒட்டிக்கிறேன், கீழே எல்லாம் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் நிற்க வச்சுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். சைடில் ஏதாவது புக்கு அந்த மாதிரி ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். கீழே வந்து இன்னுமே ஒரு டெக்கரேஷன் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டு மாதிரி வந்து பண்ண போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணி அந்த
சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன் கேப் இருக்கிற இடத்துல. இன்னுமே இதில் நீங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து நம்ம குட்டி ஃப்ளவர் வாஷ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி குட்டியை வந்து உருட்டி விட்டுக்க போகிறேன். அது வந்து பாட்டில் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுலாம். அதுக்கப்புறம் கிராஸாக வந்து ஒரு சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து சிசர் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக எடுத்து விடுங்க, ரொம்ப எடுத்திங்கன்னா அந்த பேப்பர் பிஞ்சிடும். ஸோ பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ரொம்ப மந்தமாக சுற்றினீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியதுக்குள்ளே போகாது. அதனால் குட்டியாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. சென்டராக வந்து ஒரு பூ இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். அதை அப்படியே வந்து அந்த டேபிளில் ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடி ஆகிடும். நான் புக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். பார்பியெல்லாம் உட்கார வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய கிராஃப்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.